நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ? இது வந்து பிரச்சார நேரத்துல சீமான் அவர்கள் பேசின ஒரு வீடியோ. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே மக்கள் வந்து கலைஞ்சு போகல. உட்காந்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்ன பேசியிருப்பாரு? சும்மா நான் வந்து இந்த மோதிரம் தரேன், சிலிண்டர் தரேன், இலவசமா பொய்யான வாக்குறுதி கொடுக்கல. இந்த நாடு இப்படி இருக்கு, உன் ஊரு இப்படி இருக்கு, சிவகங்கையா தண்ணி இல்லையா, அந்த தண்ணியை நான் எப்படி கொண்டு வருவேன், அந்த தண்ணியை வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நீர் மேலாண்மை என்ன அப்படின்னு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அவர் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு. உயிரியல்னா என்ன, புவியியல்னா என்ன, வேதியியல்னா என்னன்னு மக்களுக்கு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. பள்ளி பருவத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு வருத்தமும் தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்களாம் போராளிகள்ங்கிறது பெருமையா இருக்கு. புலிக்கொடி ஏந்திய போராளிகள் அப்படின்னு சொல்றதுல பெருமைப்படுறோம். ஏன்னா போராளிகள் தோக்கப்படுவது என்பது இயல்பா நடக்கக்கூடியது. ஆனால் வெற்றி பெற்று கர்ச்சித்து நிற்கும் போது தெரியும் இந்த புலிக்கொடியின் அருமை, நாம் தமிழர் கட்சியின் வேகம் விவேகம் என்னவென்று. நான்லாம் ஒரு கட்டத்துல வெறுத்துட்டேன். வர எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர்ல சந்திச்சு அப்பாவை சந்திச்சு பேசும்போதெல்லாம் எனக்கெல்லாம் அப்பா ஏன்பா இப்படிலாம் தொண்டை தண்ணி வத்தா கத்திக்கிட்டு இந்த பயில்கிட்ட என்னப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட. டே எல்லாம் நம்மளோட ஆத்த அப்பந்தான்டா, எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி தான்டா. நம்ம குரல் கொடுக்கணும்னா அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு வேற நாதி கிடையாதுடா, அதான்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அவனே அப்படின்னாரு. நான் அப்பதான் தோணுச்சு எனக்கு, ஆமாப்பா உண்மைதான்ப்பா. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நவ் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, குரல் நாங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க மக்கள் வந்து மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சவங்க தான் மாறணும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நமக்கு தண்ணி தாகம் எடுக்கு அப்படின்னா நம்ம போய் கடையில போய் வாங்கி குடிக்கலாம். ஒரு 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் சில விலங்குகள், 5 அறிவு உள்ளக்கூடிய விலங்குகள், பறவைகள், கொக்கு, குருவி, காடை, கௌதாரி, அணில் எல்லாத்துக்குமே தண்ணி வேணும்னா அந்த தண்ணி எங்கே போய் கேட்கும்? அந்த தண்ணி அப்படிங்கிறது நம்ம மானுட சமூகத்துக்கு ஒரு பொதுவான ஒன்று, சரிங்களா? ஆனால் நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரைவில் அதான் குறிப்பிட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இதில் முதல் துரோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் 715 கோடி மக்கள் வாழ்றாங்க. 715 கோடி மக்கள்ல 2 விழுக்காடு தான் தண்ணி இருக்கு. அந்த 2 விழுக்காடு தண்ணி நம்ம எப்படி அடுத்த கட்டமா ஒரு 20-25 விழுக்காடா மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம, ஆனா இங்க இருக்க சில நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா அதை தண்ணியை விற்கிது. பூமி தாயை கீழே இருந்து உறிஞ்சி அந்த தண்ணியை வந்து விற்கிது. அந்த தண்ணியை வந்து விற்பனை பொருளா சந்தை பொருளா மாத்துறதுனால தண்ணியோட விழுக்காடு இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுது. அடிப்படை மக்கள்லாம் தண்ணிக்காக இன்னும் சில இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு விவசாயம் பண்ண தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க, சரிங்களா? ஆனா இதுல வந்து நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரையில குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 30,000 மதிப்புள்ள ஒரு கணினி, மடிக்கணினியை இலவசமா உங்களுக்கு கொடுக்க தெரியுது. ஆனா அனைவருக்கும் சமமான, அனைவருக்கும் பொதுவான குடிநீர் உங்களால ஏன் தர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. 2026 நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவிட அப்பன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு, 30,000 ரூபாய் கணினி அதை உங்களால இலவசமா கொடுக்க முடியுது அப்படின்னா ஏன் குடிக்கிற தண்ணியை உங்களால இலவசமா கொடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி இங்க முன் வருது, சரிங்களா? அதனால முக்கியமான ஒரு இடத்துல தண்ணீரை விற்பனை செய்வது மானுட சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உயிரினத்திற்கும் செய்த மிகப்பெரிய பச்சை துரோகம் என்று நாம் தமிழர் அரசு கருதுகிறது.